Hello all, welcome to Harsha TNPSC class. Thank you for your love and support. இன்னைக்கு நம்ம யூனிட் 9ல 100+ questions ஒரே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Questions பார்த்துடலாம். Madras Dravidian Association was formed in the year. So Madras Dravidian Association 1914ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 1912ல் மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் 1914ல் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் பேர் மாற்றிருப்பாங்க. இந்த மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக இருந்தது யாருன்னா சி நடேசனார். செக்ரட்டரி சி நடேசனார். நெக்ஸ்ட், சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர். ஸோ சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த இயர் ஆஃப் 1916. ஷார்ட்டாக இது சில்ஃப், SILF. ஸோ இந்த சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷனை ஃபவுண்ட் பண்ணது நிறையா பேர். ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 4 ஃபவுண்டர்ஸை பற்றி நம்ம எல்லாத்துலேயுமே படிச்சிருப்போம், ஸ்கூல் புக்ஸில் பார்த்துருப்போம். மேஜராக 4 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து TM நாயர். ஆர்டர் வந்து புக்கில் கொடுத்துருக்க ஆர்டர், நான் அந்த 4 பேரை சொல்லிடுறேன். TM நாயர், பிட்டி தியாகராயர், சி நடேசனார், லாஸ்டா அலமேலுமங்கை தாயாரம்மாள். Next, Justice Party year. Justice Party was formed in the year of 1917. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷனை பேர் மாற்றம் பண்ணது தான் 1917ல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு. ஸோ ஜஸ்டிஸுங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த கட்சி, இந்த பார்ட்டி வந்து 3 மேகசின் நடத்திட்டு இருந்திருப்பாங்க, 3 லாங்குவேஜில். ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் திராவிடன், இங்கிலீஷில் ஜஸ்டிஸ், தெலுங்குல ஆந்திர பிரகாஷிகா. இதில் இந்த ஜஸ்டிஸ்ங்கிற மேகசின் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கும். அதனால தான் அவங்களோட பார்ட்டி நேமை சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன்லேருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் பாருங்கள், மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் in the year of 1914, சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன் in the year of 1916, ஜஸ்டிஸ் பார்ட்டி in the year of 1917. நெக்ஸ்ட், மாண்டேகு செம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். மாண்டேகு செம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் in the year of 1919. இந்த 1919ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு டயார்கி, இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது தெரியும். இந்த டயார்கி அப்படிங்கிறது மொத்தம் ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கும் இதில். ஒன்று ரிசர்வ்டு, இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்ட். இந்த ரிசர்வ்டு அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷுக்காக, இதில் இருக்க சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இன்வால்வ் ஆகிருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு ரெவன்யூ ரொம்ப அதிகமாக வரும். ரெவன்யூ அதிகமாக வர டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரிசர்வ்டில் வந்துடும். டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அங்கேருந்து லோக்கல் கிங்ஸ்க்கு, அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இதில் ரெவன்யூ ஒன்றும் அவ்வளோ அதிகம் வராது. ஸோ இப்படி பிரிச்சிருப்பாங்க. இப்படி பண்ணது தான் 1919ல் மாண்டேகு செம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்போ. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இந்த இயர் ஆஃப் 1925. இதை ஸ்டார்ட் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெரியார். ஸோ பெரியார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்சியில் இருப்பார், காங்கிரஸில் இருப்பார். காங்கிரஸில் வந்து நிறையா அவர் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ரெசல்யூஷன் பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அவங்க எதையுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அங்கேருந்து பிரிஞ்சு வந்து 1925ல் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவார். நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் பார்ட்டி இயர் இன் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜாஜி. ஸோ ராஜாஜி தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தப்போ, காங்கிரஸ் தலைவராக இருந்த இயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதப்போ நம்ம வந்து நான் முதலமைச்சர்னு தமிழில் சொன்னேன், சிஎம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து லீடர்ஷிப்பாக தலைமை தாங்கும் போது அதோட பேர் வந்து ப்ரீமியர் அப்படின்னு தான் சொல்லணும்.
இது என்ன ப்ரீமியர் அப்படின்னா சிஎம்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த நேம் தான் இந்த ப்ரீமியர். ஸோ ராஜாஜி வந்து தமிழ்நாட்டுக்கு ப்ரீமியராக இருந்திருப்பார். எப்போனா இந்த இயர் ஆஃப் 1937. 37லேருந்து 1937லேருந்து 1939 வரைக்கும் ராஜாஜி தமிழ்நாடோட சிஎம்மாக இருந்திருப்பார். ஸோ 1937லேருந்து 1939 வரைக்கும் ராஜாஜி தமிழ்நாடோட ப்ரீமியராக இருந்திருப்பார். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 1939லேருந்து 1945 நமக்கு தெரியும் செகண்ட் வேர்ல்டு வார் வந்திருக்கும். செகண்ட் வேர்ல்டு வார் அதனால வந்து நமக்கு தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருப்பாங்க. பிரசிடென்ட் ரூலோட ஆர்டிக்கல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிரசிடென்ட் ரூல் ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் சொல்லணும்னா ஆக்சுவலாக அது பிரசிடென்ட் ரூல், நமக்கு புரியறதுக்காக ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த இயர் எப்போ அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன். ஆன்டி ஹிந்தி எஜுகேஷனோட இயர் என்ன? ஸோ ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் மொத்தமாக 3 இயர் வரும். அப்கமிங் கொஸ்டின்ஸில் அதை என்ன டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே அவங்க வந்து ஆன்டி ஹிந்தி எஜுகேஷனை 1937 பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 1937 தான் ராஜாஜி ப்ரீமியர்னு பார்த்தோம். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஹிந்தியை கம்பல்சரி இன் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது பிரச்சனையாகி எல்லா பக்கமுமே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆன்டி ஹிந்தி எஜுகேஷன் நடக்கும். ஏன்னா ஒரு ஹிந்தியை ஸ்கூல்ஸில் கம்பல்சரின்னு சொன்னனால. இதில் முக்கியமான 2 தலைவர்கள் 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் நம்ம பார்க்குறோம். ஒன்று மெட்ராஸ், இன்னொன்று மதுரை. மதுரையில் இந்த போராட்டம் சத்தியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தலைமையில் நடக்கும். நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, இங்கே ஸ்பேஸ் இல்லை. சத்தியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தலைமையில் மெட்ராஸில் நடக்கும். மதுரையில் காமராஜர் வந்து எடுத்து நடத்துவார். நம்ம ஒரு கொஷின்னா அந்த கொஷின் ஆன்சர் பார்த்துட்டு அப்படியே போகலை, அந்த ஒரு கொஷின்குள்ளே 2-3 கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டல் இன்றைக்கி நான் 100 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உள்ள ஒரு 2 or 3 கொஷின்ஸ் டிஸ்கஸுங்கும் போது இது 200-300 தாண்டி போகும். ஸோ ப்ளீஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனார்மஸ் கண்டென்ட் நான் ஒரே வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எதுவுமே அட்வைஸ் பண்ணாமல் நம்ம அப்படியே கண்டென்ட் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே உங்களுக்காக தான், இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே. நெக்ஸ்ட் கொஷின், ஜஸ்டிஸ் பார்ட்டி நேம் எப்போ மாற்றினாங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு இருந்தது. அதை மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் மாறுச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி. அதுக்கப்புறம் திராவிட கழகம் டிகே. ஸோ இதுதான் நேம் வந்து அடுத்தடுத்த இயரில் சேஞ்ச் ஆகிட்டே வந்தது. யுனைடெட் லீக் இன் 1912, டிராவிடியன் அசோசியேஷன் இன் 1916, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இன் தி இயர் ஆஃப் 1916, டிராவிடியன் அசோசியேஷன் இன் தி இயர் ஆஃப் 1914, ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் தி இயர் ஆஃப் 1917, லாஸ்டா திராவிட கழகம் இந்த இயர் ஆஃப் 1944. இது ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இந்த திராவிட கழகம் அப்படிங்கிற பெயர் வந்து சேலம் மாநாட்டில் பெரியாரோட தலைமையில் மாற்றிருப்பாங்க. பெரியார் இங்கே எங்கே வந்தார் அப்படின்னா நம்ம பார்த்தோம் 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிறத பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது 1937 தான் லாஸ்ட் சிஎம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து காங்கிரஸ் வந்து உள்ளே வந்துடும். காங்கிரஸில் ராஜாஜி ப்ரீமியர் ஆயிடுவார். இப்போது ராஜாஜி ப்ரீமியர் ஆனக்கப்புறம் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைய ஸ்டார்ட் ஆயிரும், ரொம்ப டவுன் ஆயிரும். யாருமே அதில் வந்து பாலிடிக்ஸில் பெருசாக இன்வால்வ்டாக லீடராக இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக பெரியாரை வந்து மீட் பண்ணுறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பெரியாரை மீட் பண்ணுறாங்க. தே மீட் பெரியார். சொல்கிறாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்துக்கலாம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் ஒன்றா இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னு இருக்குது, ஜஸ்டிஸ் பார்ட்டினும் இருக்குது. 2 பேரையும் ரெண்டோட நேமையும் ஒன்று சேர்த்துனா ஒரு பேர் வைக்கணுமா? ஸோ 2ஐயும் ஒன்று சேர்த்தி 1944 திராவிட கழகம் அப்படிங்கிற பேரை வச்சுருப்பாங்க.
அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி நேம் சேஞ்ச்டு இயர் வந்து 1944. என்னன்னு மாற்றிருக்காங்க? திராவிட கழகம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அப்போ இதோட ஆன்சர் என்ன? திராவிட, ஷார்ட்டாக எழுதிடலாம், திராவிட கழகம், இந்த இயர் ஆஃப் 1944. நெக்ஸ்ட் போகலாம். திராவிட முன்னேற்ற கழகம் இயர் கேட்டிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே இயர் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு கதை சொல்லணும். என்ன கதைனா, பெரியாரோட டிரான்ஸ்லேட்டர் யாரு? அண்ணா, சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் பெரியாரோட டிரான்ஸ்லேட்டர். என்ன பண்ணிடுறாங்க, எங்கே போனாலுமே இவர் வந்து அவர் பெரியார் என்னெல்லாம் பேசுகிறாரோ அது எல்லாத்துக்குமே அண்ணா வந்து மொழிபெயர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நாளாக என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து அண்ணாவோட பேச்சை கேட்டு அங்கேருந்து மக்கள் வந்து நீங்களே முன்னாடி நின்று சொல்லுங்க, அவரை நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, நீங்களே தனியாக ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு அண்ணா வந்து கேட்டுடுறாங்க. என்ன ஆயிடுது, பெரியாருக்கு வந்து கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், அவர் வந்து ஸ்பீச் கொடுக்க இங்கே வரல, அவர் என்னோட டிரான்ஸ்லேட்டராக வந்திருக்காரு, நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேனோ அதை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார், தனியாக அவர் லீடராக இங்கே வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. இது அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஓகேவா? ஏன்னா பெரியார் நடத்தின எல்லா இதழ்கள்லையுமே சப் எடிட்டராக, மேக்சிமம் ஆஃப் த மேகசின்ஸில் சப் எடிட்டராக இருந்தது அண்ணா. ஸோ இவருக்கு ஒரு சின்ன ரெகக்னேஷன் கூட இல்லையா அப்படிங்கிற அந்த கோவத்தில் என்ன பண்ணிடுறாரு, டிகே அப்படிங்கிறதுல இருந்தாங்களா, அந்த டிகேல வந்து பிரிஞ்சு வந்து டிஎம்கே அப்படிங்கிறத அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவார் தனியாக. இந்த இயர் ஆஃப் 1949 டிகேலேருந்து பிரிஞ்சு வந்து டிஎம்கே, திராவிட கழகத்துலேருந்து பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அவர் பெயர் வச்சு கட்சி ஒன்று தொடங்கிடுவார். நெக்ஸ்ட், காங்கிரஸ் பார்ட்டி இந்த லீடர்ஷிப் ஆஃப் டி பிரகாசம். டி பிரகாசம் தலைமையில் காங்கிரஸ் பார்ட்டி உருவானது எப்போ? அவரோட தலைமையில் காங்கிரஸ் பார்ட்டி வந்து எப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னா, இந்த இயர் ஆஃப் 1946. ஸோ 1946 அவர் சிஎம் ஆகிட்டு 1947 பிஃபோர் August 15, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிஃபோர் August 15 வரைக்கும் அவர் வந்து ப்ரீமியராக இருப்பார். ஓகேவா? 47 சுதந்திரம் கொடுத்தக்கப்புறம் சிஎம்ங்கிற பேர் மாறிடும். அதுக்கு முன்னாடி ப்ரீமியராக இருந்தது டி பிரகாசம். அதுக்கப்புறம் இவர் எங்கே போவார் அப்படின்னா, இவர் தான் ஆந்திராவோட ஃபர்ஸ்ட் சிஎம். நமக்கு தெரியும் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வந்திருக்கும், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி நமக்கு வந்து தமிழ்நாட்டை பிரிச்சிருப்பாங்களா, த சவுத் இந்தியா அப்படின்னா இப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு இப்படி மேக்ஸிமம் இருக்கும். அதில் வந்து இது ஃபுல்லாக ஆந்திரா, இது வந்து அங்கே மகாராஷ்டிராவுக்கு போயிடும். இது வந்து ஆந்திரா அப்படின்னு பிரிக்கும்போது, தமிழ்நாடுன்னு பிரிக்கும்போது இது ஆந்திர பிரதேஷ் அப்படின்னா இதுக்கு டி பிரகாசம் வந்து சிஎம்மாக இருப்பார். இங்கே வந்து ராஜாஜி இருக்க மாட்டார். தமிழ்நாட்டுக்கு வந்து ஓமந்தூரார் இருப்பார். ஓமந்தூரார் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஒரே இதே நிறையா சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், தனித்தனி கொஸ்டினாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஓமந்தூரார், தமிழ்நாட்டு சிஎம்மாக ஓமந்தூரார் இருப்பார். இந்த டி பிரகாசம் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தக்கப்புறம் ஆந்திராவுக்கு போயிடுவார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ தான் பார்த்தோம் ஓபி ராமசாமி. ஓபி அப்படிங்கிறது ஓமந்தூரார் பி ராமசாமி. இதுதான் வந்து ஓபி ராமசாமி. இவர் என்ன இயர் அப்படின்னா 1947. இந்தியா வந்து August 15 1947 இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது இவர் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். August 15 1947 இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருமா? அப்போ தமிழ்நாடு சிஎம்மாக இருந்தது ஓமந்தூரா ராமசாமி. நெக்ஸ்ட் குமாரசாமி ராஜா. இவருக்கு அடுத்து நமக்கு முதலமைச்சர் ஆனது குமாரசாமி ராஜா இந்த இயர் ஆஃப் 1949. அப்போ ஓமந்தூரார் பீரியட் வந்து 1947 1949. இதோட டேட்டு மந்த்து இந்த அளவுக்கு டெப்த்தாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் கிளாஸஸில் நம்ம டேட் வித் மந்தோடு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் எல்லாரோட இயர் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். உங்களுக்கு சப்போஸ் டேட்டும் மந்த்தும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்கமிங் டேஸில் போடுற வீடியோஸில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுறோம்.
இப்போ குமாரசாமி ராஜா வந்து 1949, இவர் 1949 1952 வரைக்கும் தமிழ்நாடு சிஎம்மாக இருந்திருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் தமிழ்நாடு எப்போன்னா 1952 ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் நடந்திருக்கும். இதில் வந்து விமனுக்கு ஓட்டிங் ரைட் கொடுத்துருப்பாங்க. முன்னாடியே விமனுக்கு ஓட்டிங் ரைட் கொடுத்துருவாங்க. எப்போ நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. த இயர் ஆஃப் 1921 ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்லேயே விமன்ஸுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்போ எந்த ஜென்ரல் எலெக்ஷனுமே நடந்திருக்காது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனில் விமன் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். எலெக்ஷன் நடந்த இயர் வந்து 1952. நெக்ஸ்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் இந்த இயர். இப்போ தான் பார்த்தோம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் இந்த இயர் ஆஃப் 1956. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய கமிஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கமிஷன்ஸ் மூலிமா எப்படி நம்மளுடைய ஸ்டேட்ஸை பிரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 கமிஷன் அண்ட் அதோட இயர் மட்டும் சொல்கிறேன். டீட்டெயில்டாக அப்கமிங் பார்க்கலாம். இதில் 19 ஜூன் 1949 எஸ்கே தார் கமிஷன். டிசம்பர் 1949 ஜேவிபி கமிட்டி. 1953 ஃபசல் அலி கமிட்டி. ஸோ இது 3 இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஜேவிபிங்கிறது ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஃபசல் அலி கமிட்டி இவங்க தான் லாங்குவேஜ் படி பிரிக்கக்கூடாது. மெஜாரிட்டி லாங்குவேஜ் படினா ஓகே, பர்டிகுலர் ஒன் லாங்குவேஜ் பற்றி இருக்கக்கூடாது. அண்ட் வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் அந்த ஸ்டேட்டில் இருந்துக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்ரூவ் பண்ணி ஓகே சொல்லியிருப்பாங்க ஃபசல் அலி கமிட்டி. ஓகே, டீட்டெயில்டாக என்னன்னு சொல்லிட்டு லேட்டராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 டைம் ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு 1937 பார்த்தோம். ராஜாஜி என்ன பண்ணார் அப்போ ரீகால் பண்ண முடியுதா? ராஜாஜி அப்போ வந்து ஹிந்தி சொல்லியிருப்பார் கம்பல்சரின்னு. அதனால 37 ஒன்று வந்துச்சு. இப்போ இங்கே ஒரு ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன் சொல்லியிருக்கோம். இது வந்து 1965 வந்திருக்கும். 1965 யார் தமிழ்நாடு சிஎம்மாக இருந்தாங்கன்னு பார்த்தா பக்தவச்சலம். இவர் தான் சிஎம்மாக இருந்திருப்பார். இவரும் ஹிந்தியை தான் கொண்டு வந்திருப்பார். ஹிந்தியை வந்து நமக்கு அஃபிஷியலாக சொல்லியிருப்பார். அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தின்னு சொல்லியிருப்பார். நமக்கு தமிழ்நாட்டில் சொல்லியிருப்பார். சென்ட்ரலில் வந்து இந்த பீரியடில் நேரு இருந்திருப்பார். நேரு அங்கே வந்து ஆமாம் ஹிந்தி தான் அப்படின்னு சொல்லி சென்ட்ரலில் சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டில் பக்தவச்சலம் ஹிந்தியை சொல்லியிருப்பார். ஸோ இதனால் மறுபடியும் ஆன்டி ஹிந்தி எஜிடேஷன் வந்துருச்சு. கீழே நானே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ரொட்டஸ்ட் ஹிந்தி ஆஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ். இந்தியில் அஃபிஷியல் லாங்குவேஜாக வேண்டான்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். காங்கிரஸ் பார்ட்டி இந்த லீடர்ஷிப் ஆஃப் சிஎன் அண்ணாதுரை. சிஎன் அண்ணாதுரையோட தலைமையில் காங்கிரஸ் பார்ட்டி வந்து எப்போ ஆட்சி அமைச்சுது அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1967 to 1969. இந்த பீரியடில் தான் சிஎன் அண்ணாதுரை வந்து ஆட்சி அமைச்சிருப்பார். 1969 February 3 வந்து காலமாயிருப்பார். ஸோ 67 to 69 2 வருஷம்தான். ஆனால் வந்து நிறையா நமக்கு படிக்க இருக்குது. லைக் காமராஜர் அவரோட ஆட்சி காலத்தில் அவர் செஞ்சதை நிறையா படிப்போம். அதே மாதிரி தான் அண்ணாதுரை 2 வருஷத்தில் நிறையா அவர் பண்ணியிருக்காரு. இவரோட முக்கியமான 2 புனை பெயர்கள், நிறையா மேகசின்ஸ் நடத்தும் போது புனை பெயர்கள் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் நேம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி புனை பெயர்களில் 2 பேர் வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பரதன்கிற பேர், 2வது வந்து ஒற்றன். ஸோ தமிழ் பேருங்கிறதுனால தமிழில் நம்ம எழுதிக்கலாம் பரதன், ஒற்றன். இன்னும் நிறையா பெயர்கள் இருக்குது, நான் 2 மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பெயர்லாம் யூஸ் பண்ணி மேகசினில் அவர் வந்து எழுதிட்டு இருந்திருப்பார். சிஎன் அண்ணாதுரை லாஸ்ட் டே டியூரிங் டெத் ஆல்ரெடி சொல்லிட்டேன். Feb 3 1969 தான் அவரோட லாஸ்ட் டே. அவர் இந்த உலகில் இருந்த கடைசி நாள். இவரோட ஃபியூனரலுக்கு, இறுதி ஊர்வலத்துக்கு 15 மில்லியன் பார்ட்டிசிபென்ட்ஸ், 15 மில்லியன் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. சுமார் 1.25 கோடி பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இவரோட ஃபியூனரலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போது இது கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கும்.
அந்த பீரியடில் 1969 பீரியடில் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் இது இடம் பிடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்காக இவ்வளோ கூட்டம் வந்தது அதுதான் முதல் முறையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்துடலாம். வென் வாஸ் கலைஞர் எம் கருணாநிதி பிகேம் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு? கலைஞர் எம் கருணாநிதி எப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார்னு கேட்டிருக்காங்க. ஸோ அண்ணா அடுத்து வந்தது தான் கருணாநிதி. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து அண்ணாக்கு அடுத்து வந்திருப்பாரு. அப்போ இவரோட கட்சி என்ன? இவரும் டிஎம்கே தான். டிகேலேருந்து எப்போ டிஎம்கேவாக மாற்றினாங்க? 1949 டிகேலேருந்து டிஎம்கேவாக மாற்றிருப்பாங்க. ஸோ அவருக்கு அடுத்து இவரோட ஃபாலோவராக இருந்தவர் தான் கருணாநிதி. இவருக்கு அடுத்து வந்திருப்பார். அப்போ எந்த இயரில் வந்திருக்காரு? 1969 வந்திருப்பார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதோட வருஷம் எப்போ அப்படின்னா 1972. யார் ஸ்டார்ட் பண்ணா? எம்ஜிஆர். எம்ஜி ராமச்சந்திரன். இது தெரியாமல் இருக்குமா மேம்? ஏடிஎம்கே தெரியாமல் இருக்குமா மேம்? குழந்தை புள்ளத்தனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து சுப்பராயல் ஆரம்பிச்சு சுப்பராயலு ரெட்டியார். இந்த சுப்பராயலு ரெட்டியார் அப்படிங்கிறவர் யாருன்னா ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டியில் சிஎம் ஆனவர். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிஎம் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. இந்த சுப்பராயலு ரெட்டியாரில் ஸ்டார்ட் ஆகி அட் ப்ரெசண்ட் நிறைய படிச்சுட்டே வந்து அட் ப்ரெசண்ட் நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் படிக்கணும். ஸோ நம்ம வந்து சின்ன டேட்டா தானே மேம், ஏடிஎம்கேனா எம்ஜிஆர் மேம், இது வந்து எவ்ரிபடி நோஸ். பட் அந்த சீக்வன்ஸ், அந்த ஆர்டர், அந்த குரோனாலஜிக்கல் வித் த இயர், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதனால தான் சின்ன டேட்டா கூட மிஸ் பண்ணாமல் ஐ எம் டெல்லிங் யூ, இது பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இப்போ அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இன் ஃபியூச்சர் யூ பீப்புள் ரெடி டு ஃபேஸ் த எக்ஸாம், இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். அப்போது நீங்கள் வந்து இதை நான் படிக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது. தட் வை ஐ எம் டெல்லிங், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எம்ஜி ராமச்சந்திரன் பற்றி நம்ம வந்து நிறையா சொல்லலாம். இவர் வந்து ஃபஸ்ட்டு திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர் அண்ணா. அவருக்கு அடுத்து எம்ஜிஆர் தான். அண்ணா பற்றி எம்ஜிஆர் பற்றி தனித்தனியாக வீடியோஸ் வேணும், எனார்மஸ் டேட்டாஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இவரை பற்றி நிறையா சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கண்டினியூஸாக ஒருத்தர் சிஎம்மாக இருந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்து எம்ஜிஆர் தான். இந்த கான்சிக்யூட்டிவ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கான்சிக்யூட்டிவ் சிஎம்மாக இருந்தது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 3 times சிஎம் ஆயிருப்பார். இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட், ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் அட்டானமி வாஸ் பாஸ்ட் இன் த இயர். ஸோ ஸ்டேட் அட்டானமி, தன்னாட்சி, மாநில தன்னாட்சி, அதுக்கான தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இந்த இயர் ஆஃப் 1974. இந்த இயரில் பெருசாக டிஸ்கஸ் பண்ண டேட்டாஸ் எதுவும் இல்லை. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 1974. So 20th question, resolution of state autonomy was passed in the year. மாநில தன்னாட்சிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1974 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், மெட்ராஸ் ப்ராவின்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர். மெட்ராஸ் ப்ராவின்ஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1801 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸோட கார்பரேஷன், இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பரேஷன், இந்த இயர் ஆஃப் 1688. ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அரவுண்ட் ஒரு 16, 17, 18 இதுக்குள்ளே தான் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஆப்ஷனில் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கல அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்ராஸ் வந்து ப்ராவின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டை நோட் பண்ணிங்களா? ப்ராவின்ஸ். அப்போ ப்ராவின்ஸ்னால் என்னென்னா தமிழில் மாகாணம் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராவின்ஸ். இது என்னன்னா மாகாணம் அப்படின்னா, இப்போ சவுத் இந்தியா அப்படி இருக்குன்னு வைங்க. இதில் இப்போ நமக்கு வந்து இதுதான் தமிழ்நாடு இல்லையா? தமிழ்நாடு இப்படி வரும், கேரளா இப்படி வரும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கர்நாடகா. ஸோ நமக்கு இது பிரிச்சுட்டாங்க, ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிச்சிருப்பாங்க. மகாராஷ்டிரா வந்து இங்கே வரும். ஃபைன். இப்போ இதில் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு சொல்லும்போது இப்படி இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டும் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் இருக்க எல்லா ஸ்டேட்டையும் டச் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள்.
அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ்னு லைனாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திர பிரதேஷில் ஒரு பிளேஸ். ஆந்திர பிரதேஷில் குர்னூருங்கிற பிளேஸில் இருக்கும். குர்னூர் அப்படிங்கிற பிளேஸ். நெக்ஸ்ட் கேரளாவில் மலபார். அடுத்து சவுத் கர்நாடகா ஃபுல்லாக. சவுத் கர்நாடகா மைசூரோட பார்டர்லாம் அதில் வரும். சவுத் கர்நாடகா ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து லக்ஷதீப்பும் நம்மக்கிட்ட தான் இருக்கும். மெட்ராஸ் ப்ராவின்ஸில் லக்ஷதீப்பும் இன்க்ளூட் ஆகும். இப்போ லக்ஷதீப் வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இங்கே வரும், கேரளா கவர்மெண்ட் போயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் அதுவும் மெட்ராஸ் ப்ராவின்ஸில் இன்க்ளூட் ஆகும். ஃபுல்லாக தானே இருக்குது, ஸோ இன்க்ளூட் ஆகும். அடுத்த கொஷின் போயிடலாம். பை ஹூம் த வேர்ட் டிராவிடியன் யூஸ்டு. கொஷினில் எரர் இருக்குது, பை இல்லை ஃபார். ஃபார் ஹூம் யாரெல்லாம் டிராவிடியன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்காலர்ஸாக இருக்கலாம், தமிழியன்ஸாக இல்லாமல் பட் தே ஸ்பீக் தமிழ், ஆரியன்ஸாக இல்லாமல் தே ஸ்பீக் தமிழ். இந்த மாதிரி இருக்கிற பீப்புளெலாம் திராவிடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழ்நாடு தமிழர்கே அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. திராவிட நாடு திராவிடர்கே அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. இது ரெண்டும் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியல அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். ராபர்ட் கால்டுவெல் பர்த் டேட்டும் பிளேஸும் என்ன? இந்த ராபர்ட் கால்டுவெல் நமக்கு நல்லா தெரியும். இவர் தான் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாரு. ஒப்பிலக்கணம். இதை ஏமா நீங்கள் தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா இது இங்கிலீஷில் பெருசாக போகும். அந்த பெரிய சென்டென்ஸை படிக்கிறதுக்கு இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஒரு 4 டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பராக மைண்டில் நின்றும். அது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இந்த டேர்முக்கும் இங்கிலீஷ் டேர்முக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ தமிழில் எந்த டேர்ம்லாம் ஈஸியாக இருக்கோ நம்ம அதில் போகிறது தான் ஈஸி. இதில் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் சொல்கிறேன் லேட்டர் ஆன். இவரோட பர்த் டேட் அண்ட் பிளேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கன்னா இங்கிலாண்டில். இவரை பற்றிலாம் இப்படி படிக்கணுமா மேம்? ஆமாம், அவர் அவ்வளோ பெரிய ஆள், தனியாக கேட்பாங்க. ராபர்ட் கால்டுவெல்லாம் தமிழுக்காக, ஒரு இங்கிலாண்டில் பிறந்த ஒருத்தர் தமிழுக்காக நிறைய பண்ணியிருப்பார். ஸோ அதனால இவரை ஸ்பெசிஃபிக்காக நம்ம படித்து தான் ஆகணும். கிளாட், ஓகேவா? கிளாடி அப்படிங்கிற பிளேஸில் இங்கிலாண்டில், கிளாடி கூட வேணாம். எஸ், தமிழுக்காக நிறையா பண்ணனால ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, படித்து தான் ஆகணும். May 7, 1814 இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. இவர் என்ன தமிழ் சொன்னார்? இவரோட ஃபேமஸான கோட் என்ன? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். எப்போ பிறந்தாருன்னு பார்த்துட்டோம். எப்போ இறந்தாரு அப்படின்னு பார்க்கலாம். எப்போ இறந்தாரு அப்படின்னா August 28, 1891 இந்தியாவில் கொடைக்கானலில் இறந்துட்டார். பிறந்தது மட்டும்தான் இங்கிலாண்டில். அவரோட பணி எல்லாம் செஞ்சது, ஒரு பர்டிகுலர் மொழிக்காக அவர் பாடுபட்டார்னா தமிழ். எங்கே அவர் கடைசியாக இறந்தும் போயிருக்காரு? இந்தியாவில் கொடைக்கானல்ங்கிற இடத்துல இறந்துருக்காரு. நெக்ஸ்ட், ரிசர்ச் மேட் ஆன் டிராவிடியன் லாங்குவேஜ். டிராவிடியன் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணி ரிசர்ச் நடத்தினது யார் அப்படின்னா 1837 ஜேம்ஸ் பிரின்சப். இந்த ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிறவர் தான் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. எதுக்கு ரிசர்ச் பண்ணார்? டிராவிடியன் லாங்குவேஜ்க்காக, நம்ம லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இதை பற்றிலாம் செப்பரேட்டாக நம்ம யூனிட் 8 வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து சொன்னால் அது ஒரு கண்டினியூவேஷனே இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் ஆன்சர் சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிறேன். சில கொஷினுக்கு நம்ம டீட்டெயில்டாக உள்ளே போக முடியாது. யூனிட் 8 வந்து லைன் பை லைன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதில் வந்து இவர் மட்டும்தான் ரிசர்ச் பண்ணலை, ஜேம்ஸ் பிரின்சப் மட்டும் ரிசர்ச் பண்ணலை, நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே கேட்டிருக்க கொஷனுக்கு இவர் தான் ஆன்சர். இயர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், டிராவிடியன் லாங்குவேஜ் ரிசர்ச் பை. இதான் சொன்னல, நிறையா பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் லைனாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ராபர்ட் கால்வெல் பார்த்தோம். செகண்ட் ஜேம்ஸ் பிரின்சப் பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் வந்து எல்லிஸ் பார்க்குறோம். எல்லிஸ் வந்து எப்போ ரிசர்ச் பண்ணார் அப்படிங்கிறது கொஷின். இவர் வந்து 1816 ரிசர்ச் பண்ணியிருக்காரு.
ஸோ பிரின்சிப்க்கு முன்னாடியே ரிசர்ச் பண்ணிட்டாரு. கால்டுவெல் வந்து ஸ்டார்டிங்கில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் பார்த்தோம். இப்போ இவர் ரிசர்ச் பண்ணது கேட்டிருக்காங்க. எப்போ ரிசர்ச் பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1856 டிராவிடியன் லாங்குவேஜ்க்காக ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த கால்டுவெல்லோட பர்த், டெத், எந்த பிளேஸ் அண்ட் அவர் டிராவிடியன் லாங்குவேஜ்க்காக இன்வால்வ் ஆகி ரிசர்ச் பண்ண இயர் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட், நான் பிராமன் அசோசியேஷன் மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணது யார்? Who started the non-Brahmin association in Maharashtra, especially in Pune? புனால யாரு? புனான்னு சொன்னது கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாரும். ஜோதிபா புலே அப்படிங்கிறவர் தான் மகாராஷ்டிராவில் நான் பிராமன் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவரோட ஒய்ஃப் சாவுத்ரிபாய் புலேயை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணுன்னா 1952 புனால டிப்ரெஸ்டு கிளாஸ்க்காக ஒதுக்கப்பட்டோருக்கான ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல், டிப்ரெஸ்ட் கிளாஸில் இருக்கிற கேர்ள் சில்ட்ரனுக்கு வந்து அவங்க ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க 52 புனால. ஸோ நான் பிராமன் அசோசியேஷன் மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணது ஜோதிபா புலே. இயர் பார்த்துடலாமா? இந்த இயர் ஆஃப் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னு வைங்க, தேடல் இருக்காது. தேடி படிக்கவே மாட்டீங்க, சோம்பேறித்தனம் வந்துடும். சில கொஷின்ஸ் மேம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க மேம், எல்லாத்தையும் இல்லை, எல்லாமே நானே நோட்ஸோடு கொடுத்துட்ருக்கேன். ஒரு 3-4 கொஷின் கண்டிப்பாக சொல்லுவேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு. 100 கொஷினில் ஒரு 3-4 கொஷின் வந்து நீங்கள் தேடி கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி கண்டுபிடிச்சி போஸ்ட் பண்ணிங்கன்னா ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ஸோ இந்த நான் பிராமன் அசோசியேஷன் பை ஜோதிபா புலே இன் மகாராஷ்டிரா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யோர் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இந்த இயர். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இந்த இயர் ஆஃப் 1852. யார் ஸ்டார்ட் பண்ணா? எனிபடி தேர்? யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா? எ ஃபேமஸ் பர்சனாலிட்டி, லக்ஷ்மி நரசு செட்டி. ஸோ இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது. இது ஒரு 1880s கிட்ட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அது ஃபெயிலியர் ஆயிரும் இந்த அசோசியேஷன். ஸோ இதுக்கடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா அப்படிங்கிறது வரும். ஓகேவா? லக்ஷ்மி நரசு செட்டி அவங்களால 1852 கொண்டு வந்தது தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். நெக்ஸ்ட், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை. நான் முன்னாடியே ஆன்சர் சொல்லிட்டனோ? யா, ஆன்சர் கஜுலு லக்ஷ்மி நரசு செட்டி. ஆல்ரெடி சொல்லிட்டேன், கஜுலு லக்ஷ்மி நரசு செட்டி. இதுதான் ப்ராப்ளம். நம்மக்கிட்ட கொஷின் செட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அதோட எஸ்டாப்ளிஷ்டு இயர், எஸ்டாப்ளிஷ்டு பை ஹூம், அதை அடுத்தடுத்து கொடுத்துட்றாங்களா. நம்ம வந்து உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் எல்லாத்தையுமே முன்னாடி சொல்லிடுறேன். சாம் அப்பாலஜைஸ். இது வந்து கஜுலு லக்ஷ்மி நரசு செட்டி இந்த இயர் ஆஃப் 1852. நெக்ஸ்ட், மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ். மின்டோ மார்லி ரிஃபார்ம் வந்த இயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்டோ மார்லி ரிஃபார்ம் இந்த இயர் ஆஃப் 1909. இதுக்கு அடுத்து தான் நமக்கு மாண்டேகு செம்ஃபோர்ட் வந்திருக்கும். மாண்டேகு செம்ஃபோர்ட் வந்து இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்திருக்கும், 1919 வந்திருக்கும். மின்டோ மார்லியில் மின்டோ வந்து செக்ரட்டரியாக இருப்பார், மார்லி வந்து வைஸ்ராயாக இருப்பார். மாற்றி சொல்கிறேன்னா இதை எதுக்கும் செக் பண்ணிக்கலாம், நம்ம செக் பண்ணிட்டு நான் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணிடுறேன். இன் மை சென்ஸ் மின்டோ வந்து செக்ரட்டரி, மார்லி வந்து வைஸ்ராய். இஃப் ஐ எம் ராங் அது என்னன்னு சொல்லுங்கள், நானும் ரெஃபர் பண்ணிட்டு இஃப் இட் இஸ் ராங் நான் ரெஃபர் பண்ணுறேன், இஃப் இட் இஸ் ராங்னா நான் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் 1913 கவர்னர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பரில் யார் இருந்தான்னு கேட்டிருக்காங்க. ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர். இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிங்கிறது ஆளுநர், கவர்னர் வந்து ஆளுநர், ஆளுநரோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி செயற்குழு அதில் வந்து மெம்பராக இருந்தது 1913. இந்த இயர் ஆஃப் 1913 யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிங். அலெக்சாண்டர் ஜோர்டன், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். அலெக்சாண்டர் ஜோர்டன் அப்படிங்கிறவர் தான்
1913 கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் மகாஜன சபா ஆல்ரெடி பார்த்துட்டோம். மெட்ராஸ் மகாஜன சபாங்கிறது 1884. இதுக்கு முன்னாடி வந்த அமைப்பு தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். திருப்பி திருப்பி ஏன் மேம் அதவே சொல்கிறீங்க மேம், மேம் ஏன் மேம் இப்படிலாம் கேட்பீங்க. தயவு செஞ்சு அப்படி கேட்காதீங்க. ஏன்னா இதிலலாம் கொஷின் இல்லாத ஒரு எக்ஸாமே கிடையாது. எல்லா எக்ஸாம்லையும் ஏதாவது ஒரு கொஷின் வந்துட்டே தான் இருக்கும். திருப்பி 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 நம்ம கேட்கும்போது படிக்கும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கான நீட் ரொம்ப கம்மியாகும். ஸோ நம்ம ரிப்பீட்டடாக படிக்கணுங்கிறது இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்ம மெமரியில் பெர்மனண்ட்டாக இது இருக்கும். திருப்பி திருப்பி சொன்னதவே சொல்கிறீங்களே மேம், வேறு வழி கிடையாது, படித்தாகணும், ஃபீல்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ ரிப்பீட்டடாக நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க அண்ட் நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஈஸியாக மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். 1884 மெட்ராஸ் மகாஜன சபா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னா ஆனந்த சார்லு, ரங்கையா, ஜி சுப்பிரமணிய ஐயர், ராகவாச்சாரி, எம் வீர ராகவாச்சாரி மற்றும் பலர் அண்ட் அதர்ஸ். ஓகேவா, அதர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. இம்பார்ட்டண்ட்டாக அந்த 4 பேர். இன்னைக்கு வீடியோவோட லாஸ்ட் கொஷின் பாருங்கள். அதே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எப்படி டைப் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மெட்ராஸ் மகாஜன சபா இயர்னு கொடுத்துட்டாங்க, எஸ்டாப்ளிஷ்டு பைன்னு கொடுத்துட்டாங்க. நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். சேம் இதே தான் இங்கே வரும். ஸோ நத்திங் சீரியஸ், அதே தான். ஃபவுண்டர்ஸ் யார்? எஸ்டாப்ளிஷ்டு பை ஹூம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டு பை இவங்களாம் தான் ஃபவுண்டர்ஸ். இவங்க தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிஎம் நாயர், சப்பிடி தியாகராயர், நடேசனார். ஸோ அவ்வளோதான். ஃபுல்லாக நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 35 கொஷின்ஸ், அதோட ஆன்சர் ப்ளஸ் அதோட இன்னும் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் ஆட் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 100+ கொஷின்ஸ் நம்ம ரொம்ப ஷார்ட் டைமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வீடியோ திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். கொஷினில் நான் சொன்னதில் ஏதாச்சும் தப்பு இருக்குது, இது மிஸ்டேக் மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்ம வீடியோஸ் இன்னும் வேறு எப்படி கொண்டு போனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இதை விட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய டேட்டாஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எந்த குவரிஸாக இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக தான் இந்த சேனல். ஸோ நீங்கள் என்ன வீடியோஸ் எந்த சப்ஜெக்டில் கேட்குறீங்களோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம போஸ்ட் பண்ணுற டெய்லி குவெஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணலாம். இவ்வளோ நேரம் இந்த ஃபுல் வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.